அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது கடினமான ஒன்று தான். கடினமான ஒன்றா எளிதான ஒன்றா அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை கடினமான ஒன்று. ஆனால் இந்த கடினமான ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோமானால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி. ஹார்ட் ஒர்க்கர் ஸ்மார்ட் ஒர்க்கர். ஹார்ட் ஒர்க்கர் ஒருத்தர் என்ன செய்யறன்னா ஒரு டயரை கஷ்டப்பட்டு தூக்குறாரு. அவரால் தூக்க முடியல, அப்படியே பயங்கரமாக கஷ்டப்பட்டு போராடி தூக்கி அதை மாட்டார். இன்னொருத்தர் என்ன பண்ணா ஸ்மார்ட் ஒர்க்கர். அவர் என்ன செய்யறன்னா அந்த டயரை லேசாக அப்படியே தட்டு பந்து மாதிரி தட்டுறாரு. தட்ட அப்படியே கொஞ்சம் மேலே வந்துச்சு, அப்படியே மேலே அப்படியே மாட்டி விட்டார். இல்லை, ரெண்டு பேரும் ஒரே வேலையை செய்கிறாங்க. ஒருத்தர் கஷ்டம்லாம் செய்கிறாரு, ஒருத்தர் படாது பாடுபட்டு செய்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்குமே ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி மாறிடும்? எளிதாக மாறிவிடும். எப்படி எளிதாக மாறும் அப்படின்னா, என் வாழ்க்கை இதுதான் என்ற புரிந்து கொள்ளுதல் வரணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது இந்த உலகத்தில் நான் இப்படிதான் வாழணும் அப்படி என்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு மிக எளிதா இருக்கும், ஈஸியான வாழ்க்கை. இந்த புரிந்து கொள்ள இல்லாத வரைக்கும் தான், இல்லாதனால தான் நம்ம என்ன செய்யறோம்? போராடினே இருக்கிறோம், பிரச்சனை சந்திச்சுனே இருக்கோம். உதாரணத்துக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறான், கல்யாணம் கணவன் மனைவியா இருக்கிறான். இப்போ என் வாழ்க்கை முழுச இவங்க தான் எனக்கு மனைவி, இவர் தான் எனக்கு கணவன். இது எப்போ? சாகிற வரைக்கும் இதுதான் அப்படின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் சந்தேகமோ பிரச்சனையோ வராது. அப்போ பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா இந்த புரிந்து கொள்ளுதல் இதுதான் வாழ்க்கை, இது தாண்டி நான் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. கணவனோ மனைவியோ இது தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இதுதான் என் வாழ்க்கை, இப்படியே வாழ்ந்துனே இருந்த வச்சுங்களேன் பிரச்சனையே இருக்காது. ஆனால் இதை தாண்டி தவறாய் போகும்போது குடும்பத்தில் பிரச்சனை வருது, வாழ்க்கையில் பிரச்சனை. அப்போ இது ஒரு உதாரணம். இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லா விஷயத்திலும் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இதுதான் என் பாதை, தேவனை இதுதான் அழைத்திருக்கிறார், இதான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதல், இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதே இடத்துல அந்த பாதையிலே போகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நாம் எப்பொழுது அந்த வழியை மாற்றிக்கிறோமோ அன்றைக்கு நாம் பிரச்சனையை சந்திக்கிறோம். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுகை எல்லாம் வருது. அப்போ நமக்கு அந்த மைண்ட் செட்டப் இருக்கணும். என்ன அப்படின்னா இதுதான். ஒருவர் அரசு அலுவலகத்தை வேலை செய்கிறார் வச்சுங்களேன், அவர் சம்பளம் கிடைக்குது, லஞ்சம் வாங்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வாங்கக்கூடாது என்ற மைண்ட் செட்லேயே இருந்தார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவர் சும்மா கொடுக்குறாங்க, நான் கேட்க வேலை அவங்களே கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நாள் மாட்டிப்பார். இல்லை, இப்போ ஏன்னா அந்த ஒழுங்கு கடைசி வரைக்கும் பின்பற்ற வேண்டும் என்ற மனதோடு கூட, இதான் அரசாங்கம் வேலை செய்கிறேன், இதுதான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்ற அந்த மனநிலை அந்த ஒழுக்கத்தோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. என்றைக்கு லஞ்சம் வாங்குறாரோ அன்றைக்கு என்ன செய்தோம்? மனசாட்சி என்ன செய்யுது? வாதிக்கும். தவறு செய்கிற குற்ற உணர்வு இருக்கும். எப்பனா ஏன்னா ஒரு ஆள் மாட்டி விட்டானா முடிஞ்சது கதை, வேலை போயிடுச்சு, அசிங்கமாயிடும். இப்போ இதே தான் எல்லா காரியங்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் அப்படின்ற மனநிலை வாழும்பொழுது எல்லா கஷ்டத்திலும் எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணுன்ற நிலையில் நாம் நின்றுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நாம் ஜெயிக்கலாம். பிசாசு இலவசமாக தான் கொடுப்பான், இப்படி செய்ய அப்படி செய்ய இதை செய்ய அப்படிலாம் சொல்லும்போது நாம் நினைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது, என் குடும்ப வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது, என் வேலையின் ஒழுங்குக்கு அப்பாற்பட்டதுன்னு அப்படி போகக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்ற மனநிலை இருக்கும்போது சக்ஸஸாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள், தோல்விகள். நான் சொல்கிறது உண்மைதானா? நான் சொல்கிறது புரியுதா? எப்போ நமக்கு பிரச்சனை வருது?
நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், வேலை, இது எல்லாவற்றிலும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒழுங்கை நாம் கடைபிடித்து அதற்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது எப்போ தாண்டுமோ அப்போதான் பிரச்சனை. நம்முடைய ஆவிக்குரிய எல்லாத்துக்குமே வரும். சும்மா தானே கிடைக்குது, சும்மா தான் வரும். சும்மா தான் ஆரம்பிப்பான். அப்போ என்ன செய்கிறோம்? சும்மா தான் அப்படின்னு போய் அவ்வளோதான், மீட்கப்பட முடியாமல் வெளியே வர முடியாமல் ஆயிரும். இப்போ நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கவனமாக இருக்கணும். நம்முடைய மைண்ட் செட்டப் என்ன அப்படின்னா, இப்படி மாற்றிக்கணும். எனக்கு நித்திய ஜீவனை கிறிஸ்து தந்திருக்கிறார், நான் இதற்காக வாழ வேண்டும், அவ்வளோதான். இந்த நினைவோட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்குள்ள இப்போ என்ன இருக்குது? நித்திய ஜீவனை குறித்த விசுவாசத்திலும் வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இது என்ன செய்யும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கும். அதனால் தேவையில்லை. கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு என்னை விலக செய்ய தேவையில்லை அப்படின்னு நான் ஒதுக்கணும். அப்படின்னா பத்திரமா இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அவங்க செய்தான் கரெக்ட் தான், அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட கிருபையை நாம் இழந்து போய்விடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த நேரான வழியை விட்டு விலகி போயிடுவோம். எப்படி வேணா வாழலான்ற நிலை போயிடுவோம். எப்படி அப்போ நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை இருக்கும்? தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்ற நிச்சயம் எப்படி இருக்கும்? அப்போ தான் பயம் குழப்பம்லாம் வருது. இப்போ அதிலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அப்படியே வாழ்கிற ஆளுக்கெல்லாம் இருக்கிறான். அதிலே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பாவத்திலே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அதிலே ஊறி அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்படி இல்லை. அப்போ இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான். ஒரு அரசு அலுவலகத்தை வேலை செய்கிற ஆள் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் லஞ்சம் வாங்கக்கூடாது, இப்படி தான் வாழணும் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அப்படின்னா ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு லைசன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, எதுக்குன்னா வண்டி ஓட்டுறதுக்கு. நான் இப்படி தான் ஓட்டணும், சிக்னலை நிறுத்தணும், இதுதான் ஸ்பீடு போகணும், லிமிட் இதுதான், ராங் சைடில் போகக்கூடாது, ஒன் வேல போகக்கூடாது, ஹெல்மெட் போடணும், இதெல்லாம் ஒழுங்கு. இதை பின்பற்றுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் மீறும் பொழுது இதான் ஒழுங்கு இல்லையா? ஒழுங்கு கொடுத்து உங்க லைசன்ஸை கையில் கொடுத்துட்டாங்க, அதான் ஒழுங்குபடி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் இஷ்டம் அப்படின்னா தான் பிரச்சனை வருது. ராங் சைடில் போகும்போது ஒருத்தர் அப்படி தான், ஒரு ஊழியக்காரர் தெரிஞ்சவர், ஒருத்தர் ராங் சைடில் வந்து அவர் மோதிட்டான். அப்புறம் கால் அடிபட்டுச்சு, கால் ஒழிஞ்சிச்சு, லேசான ஃப்ராக்சர். பாவம், ஒரு 6 மாதம் கட்டு போட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஏன் அப்படின்னா அந்த சட்டம், ஒரு ஒழுங்கு மீறும் பொழுது பிரச்சனை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு எளிதாக இருக்க வேண்டுமே ஆனால் நாமும் எல்லா சட்டத்துக்கும் வசனத்துக்கு கற்பனை கட்டளை கீழ்ப்படியும் பொழுது பிரச்சனையே கிடையாது. அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸ்கூல் எக்ஸாம் எழுதுகிறவனுக்கு பிட்டு அடிக்கக்கூடாது, பட்சை தான் எழுதணும் அப்படின்னா போய் பிட்டு பேப்பர் வச்சுருந்தா எப்படி எழுதுவோம்? அதை பயந்து தான் எழுதணும். மாட்டிங்கன்னா அவ்வளோதான் லைஃப். இது எல்லாமே அந்த ஒழுக்கத்தை விட்டு வெளியே வரும்போது தான் நமக்கு பிரச்சனை. ஆவிக்கு பிரச்சனை அதே தான். இதுதான் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பகுதியை வாசிக்கலாம். இதை நான் கடந்த வாரம் வாசித்தேன் தனியாக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் வருஷம் அப்படியே வாசிங்க. 17 வருஷம் இருக்குது, 17 வருஷம் இருக்குது. 5 வருஷம் முதல்ல வாசிங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமா, முதல் வசனத்துல பவுல் எழுதுறாரு தீமோத்தேயுக்கு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
கடைசி நாட்களில் என்ன காலமாது? கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தீமோத்தேயுக்காக இதை எழுதுறார். அப்போ அவங்க கடைசி காலம் என்று யோசித்தது எப்போ அப்படின்னா, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தை அப்படிதான் யோசிச்சாங்க. அதனால்தான் ஒருவர் இயேசு வருகிறார் என்று சொல்றாங்க. மாரநாதா அப்படின்னா இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்ற வார்த்தை அவர்கள் ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை எழுதுறார். எப்படிப்பட்ட காலம்னா கொடிய காலங்கள் வரும். இப்போ இது ஒரு கடைசி காலம் தான். கொடிய காலங்கள் இதுவரைக்கும் இல்லாததெல்லாம் புதுசு புதுசாக வந்துனே தான் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத கேட்காத பயங்கரமான காலங்கள், இதுவரைக்கும் இல்லாத ஒவ்வொரு மோசமான சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று இயற்கை சீற்றங்களினாலே பார்க்கிறோம், மற்றொன்று மனித குலத்துக்குள் பார்க்கிறோம். மனுக்குலம் எப்படி இருக்குது? மோசமான, ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் பெருமை, இன்னொரு பக்கத்தில் யுத்தங்கள், இன்னொரு பக்கத்தில் வியாதி, கொடூரமான காரியங்கள், இப்படி ஏராளமாக நடந்து கொண்டிருக்கு. பயங்கரவாத செயல்கள், தீவிரவாதிகள், இப்படி ஏராளமாக நடக்குது. ஏன் அப்படின்னா கடைசி காலம். கடைசி காலம் எப்படி இருக்குது? கொடிய காலங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த பயங்கரமான இந்த சூழ்நிலையில் அவங்க மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மனுஷர் தற்பிரியராய் இருப்பார்கள், சுயநலவாதிகள். அடுத்தது பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தையுள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுனே வரார். எப்படிலாம் இருக்கும்? இதெல்லாம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இல்லையா? இருக்குது. இருக்குதுன்னு தான் சொல்லணும், எங்க இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது சுவாப அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமையுள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய். அப்படின்னா எவ்வளவு விஷயம் எழுதுறாரு பாருங்க. இவர் சொல்லாது இங்கே எதுவுமே இல்லை. நடக்கிற எல்லாவற்றையும் அவர் சொல்றார். 4ஆம் வருஷ துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும், சுகபோகமாய் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். மனுஷன் சுகபோகமாய் வாழ்வதற்கு எல்லா காரியம் ஏற்படுத்தப்பட்டது. கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாது, கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாது, இல்லையா? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நீ விட்டு விலகு. எதுக்கு எழுதுறாருன்னா, இவைகளை விட்டு விலகும்படியா எழுதுகிறார். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இவ்வளவு காரியத்தையும் எழுதிட்டு 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் எதுக்காக எழுதுறேன் அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த உலகத்தை விட்டு போக முடியாதுன்னு எழுதுற. நம்ம இந்த உலகத்தான் வாழ்ந்து ஆகணும். அந்த மாதிரியான காரியங்களை செய்கிறவர்களை விட்டு விலகு. அந்த கிரியைகளை கற்றுக்கொள்ளாது, அவைகளை பார்த்து நீ செய்யணும்னு நினைக்காத. நீ உனக்கும் அந்த ஆய் புற்றுக்கூடாது, ஜாக்கிரதை. இந்த சமீபத்தில் நிறைய பேர் நான் பார்த்தோம், நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இந்த வாலிப பெண்கள், திருமண வயதில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண மாட்டான்றாங்க. யாருன்னா அதை வீடியோவில் போட்டாங்க வச்சுக்கோங்க, யூடியூப்பில் போட்டாங்க அப்படின்னா, அந்த ஆவி அதை பார்க்குற பிடிச்சிக்கும். அந்த திருமண வயசுல யாரை பார்க்குறாங்க வச்சுக்கோங்க, அந்த ஆவி பிடிச்சிக்கும். இவன் சொல்கிறதுலாம் கரெக்ட் தான், இப்படிலாம் இருக்குது, அதை நம்ம பண்ண வேணாம். இன்னொரு ஆள் பார்க்கும்போது அந்த ஆவி அதை பிடிச்சிக்கும். இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஆள் ஏன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற காரணம்லாம் பார்த்தா உதவாத காரணமாக இருக்குது. இந்த காரணம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது யூடியூப்பில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா இருக்கும். இனி இதுதான் பிசாசு செய்கிற பெரிய வேலை. என்ன செய்கிறான்னா, எப்படியாவது தேவனுடைய நோக்கம் சித்தத்தை விட்டு விலகணும். அதுக்காக என்ன பண்ணுறது, இந்த ஆவியை கிளப்பி விட்டுறான். இப்போ இன்னொரு தெரியுமா, கல்யாணம் பண்ண ஆனால் குழந்தை பெற்றுக்கூடாது.
எவனோ ஒருத்தன் இது பண்ணுவான், எவ்வளோ ஒரு பொண்ணு சொல்லுவான், அந்த ஆவி பிடிச்சிக்கும் எல்லாத்துக்கும். யாரெல்லாம் பார்க்க அந்த ஆவி அது பிடிக்கும். இது வசனத்தின்படி சரியா அப்படின்னா தவறான காரியம். இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இது உள்ள இருக்குது. இந்த 5 வசனத்துக்குள்ள எல்லாம் இருக்குது. ஒருத்தன் இந்த இந்த அனாதை விடுதியிலே எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா, அது எங்கடா இது தேடி நானும் சேர்க்குறேன். அந்த ஆவி அவனை பிடிச்சிக்கும். யாரெல்லாம் பார்க்குறான் பிடிச்சிக்கும். இப்படி நல்ல விஷயம் பிடிக்குதோ இல்லையோ, மோசமானது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எழுதுறாரு. பரிசுத்தம் இல்லாது, நன்றி அறிதில்லாது, சுவாப அன்பு இல்லாதவர்கள். சுவாப அன்பு இல்லை, அவதூறு செய்கிறது, இச்சை அடக்கம் இல்லை, மோசமான பாவ வாழ்க்கை. இப்போ 6ஆம் வசனம் வாசிங்க. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. ஆமா, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகள் என்ன செய்து இதெல்லாம் தான் இழுக்குது. அதாவது இது எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் இங்கே எழுதுறாரு, பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. அடுத்த வருஷம் வாசிங்க. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார். ஆமா, இவ்வளத்தையும் எழுதிட்டு இது மாதிரி ஆளுங்க லிஸ்ட் போட்டார்ல, இது மாதிரி ஆளுங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்க போறாங்க? பெண் பிள்ளைடைய வீடுகளில் இப்படிப்பட்ட நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவங்க பக்கம் எழுத்துக்கிறாங்க. அடுத்தது, என்னையும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நின்றார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆமா, அடுத்த வசனம். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும். ஆமா, அதையும் சொல்லிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கான்னு சொல்றாரு. இவங்களை திருத்தவே முடியலன்றது சொல்றாரு. இவங்க செய்கிற எல்லா பாவ காரியத்தை சொல்றாரு. இவங்க எப்படிப்பட்டவர் என்ற உதாரணத்துக்கு மோசையும் சொல்றாரு. மோசை கூட இருந்து பிரச்சனை பண்ணவங்களை சொல்றாரு. இவர் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச பரீட்சைக்கு நில்லாதவர்கள், இதெல்லாம் சொல்றாரு. இதுல பாருங்க, 6ஆம் வசனத்துல பாவங்களால் இருந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்பட்டது. இந்த கண்களின் இச்சை எதனால வருது அப்படின்னா, திருப்தி இல்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் எல்லா திரளான மரங்கள், பழ வகைகள்லாம் கொடுத்துக்கிறார். எல்லாம் சாப்பிடுங்க, இந்த நன்மை தீமை அறியத்தக்கதை மட்டும், கனியை மட்டும் சாப்பிடாதீங்க. ஆனா இதை பற்றி அவங்க எப்படி பார்க்குறாங்க? ஏவாள் அதை எப்படி பார்த்தால் அப்படின்னா, இன்னைய வரைக்கும் அந்த பார்வை இருக்குது உலகத்துல. வாசிக்கலாம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆமா, இதெல்லாம் அவளே சொல்றது தான். அப்படி இருந்துச்சா அப்படின்னா இல்லை. எங்க புத்தி தெரிஞ்சுது? புத்தி வேற மாதிரி போயிடுச்சு. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், ஆண்டவர் என்ன சொன்னான்னா, இது நன்மை தீமை, நல்லது கெட்டது இருக்குது, அது சாப்பிடாதுன்றார். ஆனா இவன் என்ன சொல்றான்? நல்லது நன்மை தீமை சொல்ல இல்ல, நன்மை தீமை அறியத்தக்க. இவ எப்படி பார்க்குறா? தீமை இருக்கிறது பார்க்கல, இது நல்லது மட்டும் இருக்குதுன்னு பார்க்குறா. ஆண்டவர் சொன்னா ரெண்டையும் சொல்றேன், ஒன்று தான் சொல்றான். பார்வைக்கு இன்பம், அது தீமைக்கு பதிலாக என்னது? பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, இச்சை வந்துச்சு பாருங்க. இப்போ சாப்பிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இது காரணம் என்ன அப்படின்னா, இச்சை தான் காரணம் அப்படின்றத பவுலும் இங்கே எழுதுறாரு. அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் என்ன செய்தோம்? வாசித்தோம். இப்போ இது காரணம் என்ன அப்படின்னா, இச்சை தான். இச்சை ஏன் வருது அப்படின்னா, போதுமென்ற மனது இல்லை,
திருப்தியற்ற வாழ்க்கை. அப்போ இவங்களுக்கு ஒருவேளை திருப்தியாக இருந்திருப்பாரனால் அவங்களுக்கு இது வந்திருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவன் ஒரு ஆசையை உண்டாக்குறான். நீங்கள் யாரை போல மாறிடுவீங்க? தேவனை போல மாறிடுவீங்க. இப்போ இந்த ஆசையை உண்டாக்கணும்னு அவ்வளோதான். நீங்கள் இதை போட்டிங்கன்னா, எதை முகத்துக்கு இந்த பாலிஷை போட்டிங்கன்னா, கையில் இந்த நகை பாலிஷ் இதெல்லாம் போட்டிங்கன்னா நீ எப்படி மாறிடுவீங்க? ஒரு சினிமா நடிகை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணுறான் வச்சுங்களேன், என்ன நடக்காது? இன்னும் வாங்காமலாம் இருப்போம், உடனே வாங்கிடுவோம். இதை தான் இவனும் பண்ணுறான் விளம்பரம். என்ன விளம்பரம் பண்ணுறான்? இதை சாப்பிட்டீங்கன்னா நீ யார் மேலே மாடுவீங்க? தேவனை போல மாட்டுவீங்க. அப்போ இவன் மைண்டில் அது இருக்குது. அவன் மைண்டில் என்ன இருக்குதோ கரெக்டாக அந்த விளம்பரத்தை கொடுப்பான். சும்மா பேசுங்களேன், வீட்டில் உங்களுக்கு விளம்பரம் வரும். ஒரு விளம்பரத்தை போட்ட உடனே ஏவாள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு? இதுதான் நான் காத்திருந்தேன், ஆண்டவரை மாறுன்னு தானே காத்திருந்தேன். உண்மையில் அவங்க கட்டாயம் மாறுவாங்க. இப்போ நம்ம கிறிஸ்துவை போல மாறுவதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேறு வழியிலே இல்லை, குறுக்கு வழியில் கிடையாது, பிசாசு சொல்கிற வழி கிடையாது. இப்போ பிசாசு இயேசு கிறிஸ்து வரோம், இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு தெரியும், ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை வணங்கினீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், சகல அதிகாரம் கொடுத்துட்றேன். பாருங்க, இவருடைய வழி எப்படி? சிலுவையில் தான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? எளிதாக்கி விடுகிறேன். ஆண்டவர் ஒரே சப்பலை போய் சாத்தானை தொத்தி விட்டார். இப்போ நாம் அதை புரிஞ்சுக்கணும், எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குது, ஆவிக்கு நிலை என்ன புரிந்து கொண்டோமானால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இப்போ இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா இதான் விளம்பரம். பிசாசு அங்கே விளம்பரம் பண்ணி ஏமாத்தினா இன்றைக்கும் எல்லாமே நடக்கிறது, பெரிய அளவில் வியாபாரம் நடக்கிறது. ஒரே காரணம் என்ன அப்படின்னா விளம்பரம் தான். இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்க்கல, நீ நல்லா இருக்கலாம். விளம்பரத்தை பார்க்கலன்னா நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். இந்த விளம்பரத்தை பார்த்து அதுக்கு உடனே அடுத்த விளம்பரம் வரும். உங்களுக்கு இதை வாங்கிறதுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம். இதெல்லாம் எப்படின்னா இச்சையை தூண்டுகிறது. இதில் என்ன செய்யறான்னா உடனே அப்படியே போய் ஒரு அம்மா அப்படியே ஏமாந்துருக்குது. இந்த ஏமாந்த லிஸ்ட்டை எடுத்து பாருங்க, நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா விளம்பரத்தை வைத்து ஒரு இச்சையை தூண்டி பிசாசை ஏமாத்துறான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இவ்வளவு காரியங்களையும் அவர் எழுதி விட்டு சொல்றாரு, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. இந்த நம்ம கண்ணை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், காதை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், நம்முடைய மனதை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இதற்கு 3 விஷயத்தை பவுல் சொல்றார். தன்னுடைய வாழ்க்கையில் 3 விஷயங்கள். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும். போதும், இந்த வருஷம் இதை பார்த்துக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீயோ என் போதகத்தையும், அப்புறம் என் நடக்கையையும், என் நோக்கத்தையும், என் விசுவாசத்தையும், என் நீடிய சாந்தத்தையும், என் அன்பையும், என் பொறுமையையும். எவ்வளவு விஷயம் சொல்லுகிறார் பாருங்க. இதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயத்துக்கு நீ என்ன செய்யலாம்? தப்பித்து கொள்ளலாம். இப்போ ஏன் தப்பித்து கொள்ளலைன்னா இந்த 10ஆம் வசனத்தை பார்க்கல. இந்த 10ஆம் வசனத்துக்குள்ளதான் அவர் அனுபவித்த காரியம் சொல்றார். இதை நான் 3 விஷயமா பிரிக்கலாம். 1 போதகம், 2வது ஜீவியம், 3வது பாடுகளும் துன்பங்களும். 1 போதகம், 2வது ஜீவியம், 3வது அவர் அனுபவித்த பாடு துன்பங்கள். இந்த 3 தான் என்னை இவைகளுக்கு விலக்கி பாதுகாத்தது. நான் என்ன போதித்தனோ அதே போல என் ஜீவியத்தை நான் காத்து கொண்டேன். நான் போதித்து ஜீவியத்தை காத்து கொண்டு போது எனக்கு நிறைய பாடெல்லாம் வந்துச்சு, துன்பப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், எல்லாம் நடந்துச்சு, எல்லாவற்றையும் சகித்து கொண்டேன். இப்போ இன்றைக்கு இது 3ஐயும் நாம் கடைபிடிக்கல அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட இந்த காரியங்களில் சிக்கிக்கொள்ள முடியும். தன் அனுபவத்தை தீமோத்தே யங் பாஸ்டர் அவர் எழுதுறார். இதெல்லாம் இருக்குதுப்பா, இப்போ நீ என்ன செய்யணும்? போதகம். அவர் என்ன சொல்ற? நீயோ என் போதகத்தையும்
பவுலுடைய போதகம் ஒவ்வொரு சபைக்கும் நிருபமா எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப தெளிவா எழுதுறார். அவருடைய ஜீவியம் பார்த்தீங்கன்னா, அவர் என்னெல்லாம் போதித்தாரோ அதே போல வாழ்ந்திருக்கிறார். அவர் ஜீவியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு ஒரு போதகத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டு இஷ்டத்துக்கு இல்லை. ஜீவியமும் போதகமும் ஒன்றா இருக்குது. நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பார்த்தா வேற மாதிரி இருக்கும். பில்லி கிரகாம் அவருடைய பிள்ளைங்க அவரை பற்றி என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா மேடையில் எப்படி இருக்கிறாரு அதே போல் தான் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அவங்க அடுத்து ஊழியம் செய்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு காரியத்தை நாம் பேசுறது ஈஸி, எல்லாம் பேசலாம், சாட்சியெல்லாம் சொல்லலாம், நல்ல விஷயம். ஆனால் ஜீவியம் எப்படி இருக்கிறது? அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்ல வர, நான் என்ன போதித்தனோ அதே போல தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், என் வாழ்க்கையை பாருன்றார். அதோடு கூட நான் அனுபவித்த பாடுங்கள் துன்பங்களை குறித்து சொல்றார். 11ஆம் வசனங்க. அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றையும் என்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமா, இவ்வளவுலாம் இருந்துச்சு, ஆனா கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டான். பாதுகாப்பு தந்தார். எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். எதில் நீங்களாக்கி விட்டார்னா ஜீவனுக்கு. இந்த ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டார். என்னுடைய உபதேசம் சத்தியங்கள் சொன்னாரே போதகம், எதிலையும் என்னை பாதுகாத்து கொண்டார். எல்லாத்தையும் சரியாக பேச உதவி செய்தார். நான் மாற்றி மாற்றிலாம் பேசலை, சத்தியத்தை தெளிவாக பேசினேன். அதுபோல் நான் என்ன போதித்தனோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். இப்படி வாழ்ந்ததுனால பாடு துன்பங்கள்லாம் சகித்தேன். எங்கெல்லாம் பாடு அனுபவிச்சாரா? அந்தியோகியால, இக்கோனியால, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். பயந்து ஓடி போயிடாத, இந்த பாடு துன்பம் வருதுன்னு பயந்து ஓடி போயிடாத, தேவனுக்காக நில் அப்படின்றத அங்கே சொல்ல வருகிறார். அப்போ அவருடைய தன்னுடைய ஜீவியத்திலிருந்து 3 காரியங்களை முன்பாக வைக்கிறார். யாருக்கு? இனி வருகிற சபை ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தன் ஜீவியத்தின் 3 காரியங்களையும் முன்னால் வச்சிட்டார். 3 வச்சிடப்பா, நீ பார்த்துக்க. அப்போ பவுலுடைய வாழ்க்கையை நான் வாசிக்கும்போது இதெல்லாம் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். அவர் தெளிவாக போதிக்கிறார். எல்லா இடங்களிலும் துருபதேசம் வந்துச்சு சபைக்குள்ள. கலாத்திய சபை எழுதுறார். நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்துகிறாங்க, விருத்த சேதனத்தை பற்றி பேசுகிறாங்க, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படின்னு சொல்கிறார். கிருபை தான் வேணும், நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சிச்சு, இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சிட்டார். இப்போ கிருபையினால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்ட்டு எழுதுகிறார். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அதான் தெளிவாக அவர்களுக்கு போதித்ததை பார்க்கிறோம். அவருடைய ஜீவியம் பார்க்கும்போது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. அவரே சொல்கிறார், நான் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறேன்? முன்மாதிரியாக இருக்கிறேன், சாட்சியாக இருக்கிறேன். அவர் என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது, கிறிஸ்து என்னை பற்றி என்ன சொல்கிற சாட்சி? விசுவாசம் சாட்சி சொல்லுது, இயேசு அறிவேன், பவுல் அறிவேன் அப்படின்னா அவருடைய ஜீவியம் கடைசி வரைக்கும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. பணம் அவரை மாற்ற முடியல, உயர்ந்த ஊழியத்தின் உயர்ந்த ஸ்தானம் அவரை மாற்ற முடியல, இல்லை எல்லா பாடுகளும் அவரை மாற்ற முடியல. அதையும் எழுதுறார், ரோமருக்கு நிருபத்தில் எழுதுறார். எல்லாத்தையும் சொல்றார், கிறிஸ்து அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். இல்லையா? வாசிக்கலாம் 8ஆம் அதிகாரம் கடைசி 3 வருஷம் 36 வாசிக்கலாம். 36 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் 36 வாசிக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராகிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 36 39 கடைசி பகுதியில்
கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது சும்மா சொல்றது ஈஸி தான். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டும். உண்மையான ஜெபம் தானா? உண்மையான ஜெபமா இருந்தா எப்படி இருக்கணும்? அவர் சிறுகணும். ஆனால் அங்கே பார்த்தா ஆண்டவர் தான் சிறுகி இருப்பார், இவர் பெருகின்னு போயிருப்பார் இல்லை? எல்லாத்திலும் பெருமையில பெருகி இருப்பார், பணத்தில் பெருகி இருப்பார், புகழில் பெருகி இருப்பார், எல்லாத்திலும். ஆனால் ஜெபம் எப்படி பண்ணுவாங்க? நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். தலைக்கீழே இருக்கும். அப்போ இங்கே பவுல் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னாரோ அதை தான் வாழ்ந்திருக்கிறார். இங்கே தெளிவாக சொல்றார். பாடுகளை குறித்து 3 போதகத்தை குறித்தும் ஜீவித்து குறித்தும் பாடுகளை குறித்தும், இந்த பாடுகளை குறித்து சொல்லும்பொழுது கிறிஸ்து அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார், உபத்திரம் இதெல்லாம் சொல்றாரு. கடைசி வசனத்துல உயர்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் எல்லாவற்றையும் சொல்றார். அதாவது உயர்வானால் அதிகாரங்கள், வல்லமை அல்லது உயர்ந்த ஸ்தானம் அப்படிப்பட்ட நிலை போனாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியல. தாழ்வானாலும் பிரிக்க முடியல. 2 நிலையிலே நான் இருந்தேன், ரெண்டுமே என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியல. எந்த நிலைமையில் இருந்தாலும் பிரிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன்னா என்ன சொல்வாரு? கண்கள் தான், கண்களின் இச்சை. இந்த உயர்வு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யல, மேன்மையா நினைக்கவில்லை, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரே மாதிரிதான் என் ஜீவியம் பயணிக்குது. ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படிப்பட்ட தீர்மானத்தோடு வாழ்கிறனோ அதே தான் கடைசி வரைக்கும், மரண பரியந்தம் அப்படிதான் வாழ்ந்து நிற்கிறேன். போதுமென்ற மனதோடு கூட தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அதுதான் இருக்குது இல்ல, திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை. திருப்தியுள்ள வாழ்க்கை எதனால் அப்படின்னா, கர்த்தருக்குள் வாழ்கிறதுனால், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுகிறதுனால், கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறதுனால். கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுச்சுன்னா தெரியாது. இப்போ வாசிங்க, அது வந்துடலாம். இங்கே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இந்த 14 வாசிங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். ஆமா, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. இந்த கற்று நிச்சயித்திருக்கிற பார்த்தீங்களா, அது சொல்றாரு, நீ இன்னார் இடத்தில் கற்றாய். இப்போ இவர் யார்? இவர் லீடர் அப்படின்னா பவுல் தான். இதை புரிஞ்சுக்குப்பா. ஏன் அப்படின்னா, இப்போ கற்று நிச்சயித்திருக்கும் பொழுது பவுல் போயிட்டார், பவுல் தலை வெட்டப்பட்டு மரித்து போயிட்டார். இப்போ யாருன்னா வருவாங்க இவர் சொல்றதுக்கு. இது யார் சொன்னா? பவுல்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு. அட போயா, அவர் சத்தி எவ்வளோ நாளாக ஆகிப்போச்சு, இதெல்லாம் இப்படி மாற்றிக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்லும்போது இவர் மனசு எங்கே போகுது? வேறு பக்கம் திசை திருப்படுது. அந்த போதனை, அந்த சாட்சியுள்ள ஜீவியம் எல்லாம் போய் வேற மாதிரி போயிடுது. இன்னைக்கு அதான் பிரச்சனை. அதுதான் தெளிவாக சொல்றார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்களில் நிலைத்திரு. காலம் மாறும்போது வேதாகமும் என்ன செய்யும்? மாறும் அப்படின்னு பேசுறாலாம் இருக்கிறாங்க. காலம் மாறும்போது நம்மளும் என்ன செய்யணும்? மாறிக்கணும். பைபிள் மாறுதா? மாறவே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படியே தான் இருக்குது. வேணா மாற்றிக்கலாம், கொஞ்சம் நம்ம பிரசங்கம் வேணா மாற்றி பண்ணலாம். ஆனால் வசனம் ஒருபோது மாறுறது இல்லை. ஒருத்தர் என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க செங்கல் வழியாக வரும்போது இந்த முட்டிக்கீழே தான் தண்ணி இருந்துச்சு, அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அவங்க தண்ணியில் லேசாக நடந்து வந்துட்டாங்க அப்படின்னு போதிக்கிறார். அதை கேட்ட ஒரு ஆள் என்ன சொல்கிறாருன்னா, அல்லேலுயான்றார். என்ன அல்லேலுயா? அந்த முட்டிக்கீழே இருக்கிற தண்ணியில் பார்வோனுடைய பெரிய பெரிய ரதங்களை என் ஆண்டவர் என்ன செய்தாரு? மூழ்கடித்து சாவடிச்சார். அல்லேலுயா. இது நடப்பது இப்படின்னா தேவன் அதுக்குள்ள செஞ்சாரையா? ஒரு ஒன்றும் பேச முடியல. இன்னைக்கு பிரச்சனை அப்படிதான் இருக்குது. இது மாதிரி நிறைய கதைகள்லாம் வளர்ந்து இருக்குது. இதை தான் சொல்ல வராரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அதாவது இதுதான் நிச்சயம்,
இதுதான் சத்தியம் தான் நிச்சயம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே இருன்றார். காலம் மாறும்போது இதுவும் மாறிட, சத்தியம் மாறுமா? மாறாது. சத்தியம் சத்தியம்தான். ஃபேக்ட், ட்ரூத். இந்த ஃபேக்ட் வந்து மாறும், ட்ரூத் எந்த காலத்தும் சத்தியம் மாறவே மாறாது. இன்னைக்கு ஒன்று பேசுவோம், நாளைக்கு பூமி வந்து உருண்டையாக இருந்துச்சு, அவள் தட்டையாக இருந்துச்சு, அப்புறம் இப்படி இருந்துச்சு, மாற்றி மாற்றி பேச வைக்கலாம். மனுஷன் குரங்கள் தான் வந்தான், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி அதெல்லாம் இல்லை அப்படின்றான். மனுஷன் தான் பிறந்தான், ஆண்டவர் மனுஷனை தான் உண்டாக்குனார், குரங்களை உண்டாக்குனாருன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சி வருது. சில பேர் பேசின்னு தான் இருக்கிறான், ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு. இப்போ நீங்களாம் எப்படி உண்டாக்குனீங்க? எப்படி நினைங்க? என்ன மனுஷன் தான் உண்டாங்க, தைரியமாக சொல்லுங்க. இந்த காலம் மாறி போச்சு, பயங்கரமான காலத்தில் இருக்கும். ஒரு தகப்பனுடைய முழங்கால் நின்று கட்டப்பட்ட சபை, அதன் பிறகு வருகிற சந்ததி பார்த்தீங்கன்னா கூத்தாடுற சபையாகுது. முழங்கால்லாம் வேணான்றான். ஆட போய் அதில் அந்த காலத்தில் முழங்கால் படித்தோம், அந்த காலம். இப்போ டான்ஸ் ஆடினே ஜாம் பண்ணலான்றான். அப்புறம் எங்கேருந்து நிச்சயத்து இருக்குது? நிச்சயம் இல்லை, வேற மாதிரி போய் அதுக்கு பிறகு ஒரு சந்ததி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பிறகு ஒரு சந்ததி எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அதான் எழுதுற, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னொரு இடத்தில் கற்றாய் அப்படின்னா தெளிவான சத்தியத்தை போதித்தவர், அதே சத்தியத்தின்படி வாழ்ந்தவர், கிறிஸ்து சத்தியத்துக்காக பாடுகளை துன்பங்களை சகித்தவர் அப்படின்னும் போது இவன் மாறுவானா? மாற மாட்டான். இதெல்லாம் சாதாரணமாக வரலப்பா, சாதாரண சத்தியம் இல்லை என்று சொல்லுவார். சரி, அடுத்த வருஷம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஆமா, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இப்போ அவரை குறித்தே சொல்றார். ஏன் அப்படின்னா, ஏன் இப்படி எச்சரிக்க வேண்டியதுன்னா, மோசமான சம்பவம் நடந்துக்குது சபைகளுக்குள்ளே. அப்பொழுதே மோசமான சம்பவங்கள், ஜனங்க வந்து தவறான உபதேசங்கள், துருபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசனம், இது எல்லாமே வந்து கள்ள உபதேசம் வந்துச்சு, அப்பவே வந்துச்சு. அதனால தான் ரொம்ப எச்சரிக்கிறார். நீ யாருன்றது புரிஞ்சிக்க, நீ எப்படிப்பட்ட நிலையில வளர்ந்தன்னு புரிஞ்சிக்க. இப்போ அடுத்த வருஷம் வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆமா, வாசிங்க அடுத்தது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த கடைசி 2 வசனங்கள்ல ரொம்ப தெளிவா எழுதிட்டார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, தனக்கு தானே செய்து கொள்வதற்கு அல்ல, செய்வதற்கு, மற்றவர்களுக்கு செய்வதற்கு சொல்றார். எதுக்கு தேரணுமா? தேவனுடைய மனுஷன் வசனத்தில் தேறினனாகவும் இருக்க வேண்டும், எந்த நற்கிரியை செய்து மற்றவர்களுக்கு தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக, ஆவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இப்போ இந்த காரியங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும். அவர் என்னெல்லாம் செய்தார், அதுதான் தீமோத்தேயுக்கு என்ன செய்கிறார், எழுதுகிறார். அப்போ நாம் இந்த கொடிய காலத்தில் இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். அதே 3 அதிகாரம் 1 6 வரைக்கும் வாசிங்க. மேலும் 7 கூட வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள்.
ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவெளிக்கு நன்றோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையுள்ள கரத்தை போடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் இது அத்தனையும் இருக்குது ஆண்டவரே. இது அத்தனையும் மனுஷனை மயக்கி கொண்டிருக்கிற, மனுஷனை பண பிரியனாய் மாற்றி கொண்டிருக்கிற, இந்த உலக இச்சைகளில் இழுத்து தள்ளுகிற எல்லா காரியங்களையும் நாங்கள் இதில் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் சூழ்நிலை பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவராய் கர்த்தர் இது நடுவில் நாங்கள் கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தில் நிலைத்திருந்து வாழ எங்களை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகம் மாம்சம் பிசாசுக்குரிய எல்லா காரியத்துக்கும் விலகி ஒவ்வொருவரும் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த வேத எழுத்துக்கள், உம்முடைய உயிரூட்டப்பட்ட பரிசுத்த ஆவினால் உயிரூட்டப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் மாம்சம் பிசாசுடைய கிரியைகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து கொள்ளும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதில் சொல்லப்பட்ட எந்த பாவத்துக்கும் ஒருவரும் அடிமையாகாதபடி உம்முடைய வசனத்தின்படி வாழ பவுல் சொன்னது போல உபதேசம், ஜீவியம், பாடு, துன்பங்கள் நடுவில் சாட்சியாய் நின்றது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாதபடி வாழ்ந்தது போல நாங்கள் வாழ எங்களை உதவி செய்ய முடியாது நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபையில் பிரசன்னம் கூட இருக்கட்டும், நாமத்தை மயம்படுத்தும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுமையும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை கிருபை தந்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். என்னுடைய பிரயாணங்கள், வேலை, இவருடைய படிப்பு எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். பிரயாசங்களை வாங்கி ஆஸ்வதியும் உன்னால பலனை இம்மையிலும் மறுமையிலும் தாரும். நாமத்தை மயம்படுத்தும் எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.